அடே தம்பி, வேலூர் கண்ணுங்க மாமனை அடியோ அடியோன்னு அடிக்கிறாங்க. என்னது மாமனை அடிக்கிறாங்க? டேய் பாரு, ஊரே திரண்டு வந்து பாரு. என் மச்சனோட வந்து உன்னை கைகளை நோக்க போறாங்க. எல்லாம் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்துடணுங்க. அண்ணன் ஃபோன் பண்றாரு. என்ன மாமா? ஹலோ, என்னண்ணே அப்படியா? சீக்கிரம் வண்டியில் ஏறி, சீக்கிரம் போடி. என்ன தைரியம் இருந்தா என்னையே பொண்ணு பார்க்க வருவேன்? எங்க ஊர்ல வந்து எங்க கிட்டயே தகராறா? எவ்வளவு தைரியம் எங்க அப்பாவே கட்டி தூக்கிட்டு வர்றீங்க? அவன் மூஞ்சிலே குத்து மாமா. நல்லா அடி மாமா. ஏய் பிரியா, அங்க போய் ஆடி. என்னையே மாமா அடிக்க வர? உன்ன என்ன தைரியம் இருந்தா எங்க அப்பாவே அடிக்க வருவேன்? இனிமே எங்க ஊர் பக்கம் வருவியா? அண்ணா நெஞ்சில அடிக்காதீங்க, அண்ணா நெஞ்சில அடிக்காதீங்க. ஏன் நெஞ்சில அடிக்காதீங்க. ஆஹா, என் தம்பிக்கு என் மேல எவ்வளவு பாசம் பார்த்தையா? பாசம்லாம் ஒண்ணும் இல்ல. உன் பாக்கெட்ல இருக்கிற மைசூர் பான் ஒரிஜினல்டா. இந்த நேரத்துல கூட மைசூர் பாக்கு. பெரிய மைசூர் மகாராஜா இவரு. இந்த மைசூர் பாக்கு. சரவணா, பிரியா, நிறுத்துங்க. என்ன கொழுப்பு இருந்தா ஊர் நாட்டாமே அடிச்சு கடி தூக்கிட்டு போவீங்க. ஏயா இந்த ஊர்காரனுங்கெல்லாம் ஒண்ணு தெரியாதுங்க. நீங்க பெரிய கொம்பனுங்களா? என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? நீ தட்ட மாத்தி பாட்டு மறுபடியும் பேசுறது ரொம்ப தப்பியா? சட்டம் மாத்தினா கல்யாணம் கட்டி கொடுக்கணும் ஏதாவது இருக்குதாக்க? என்னையா அப்படி சட்டமா? என்னையா பேசுற நீ? அதெல்லாம் அவங்க இஷ்டம். புடிச்சா கொடுப்பாங்க, பிடிக்கலன்னா இல்லைப்பாங்க. என்ன கொழுப்பு இருந்தா எங்க மாமனையே தூக்குவீங்க நீங்க. உள்ளூர்காரனுக்குள்ள போட்டு கட்டி வச்சு அடிக்கிறீங்க. வாய் பேசுனீங்கன்னா உரிச்சு உப்பு கண்ணை போட்டுருவா. ஒழுங்கா எங்க மாமன் கிட்ட மன்னிப்பு கேட்டு ஊரை பார்த்து போறனா போங்க, இல்லைன்னா தோலை உரிச்சு தொங்க விட்டுருமா. ஆமா ஐயா, வந்துட்டானு பொண்ணு கேட்டு. மலைக்கு போனாலும் மச்சனை உதவி வேணும்ன்ற இந்த காலத்துல நான் உள்ளூர்லயே மச்சனை வச்சுக்கிட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அழறீங்க மாமா. நாங்க இருக்கிற மாமா என்ன நடந்து இதுக்கு போய் அழுதுட்டு இருக்கிறீங்க. விடுங்க மாமா, சரிங்க மாமா. நாங்க தெரியாம தப்புட்டாங்க, மன்னிச்சிரு மாமா. இல்ல மாப்பிள்ள, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். இனிமேல் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா நல்லா இருக்கணும்டா. வாங்க வா பிரியா, வாங்க. மாமா எங்க சாந்தி முத்து வைக்க போறீங்க? டேய், நீதே இப்பதான் கல்யாண சாப்பாடு தான் போட்டாச்சே. என்னன்னா வேண்டாம் மாமா, சாந்தி முகூர்த்தம் எங்க வைக்கலாம்? எங்க வீட்டுல வைக்கிறதானா பழக்கம்? என்ன மாமா, மாப்பிள்ளை வீட்டுல தானே சாந்தி முகூர்த்தம்? இல்ல மாப்பிள்ள, பொண்ணு வீட்டுல வைக்கிறதானா பழக்கம்? என்ன தம்பி? ஏய் இல்லப்பா, இல்ல மாமா, பொண்ணு வீட்டுல தான் வைக்கிறது வழக்கம். முடியாது மாமா, எப்பவுமே அதெல்லாம் பழசு மாமா. மாப்பிள்ளை வீட்டுல தான் சாந்தி முகூர்த்தம். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. எப்பவுமே பரம்பரையா பொண்ணு வீட்டுல தான் வைக்கிறது. பேசிக்கிறதா சொன்னா கேளுங்க, காலங்காலமா பொண்ணு வீட்டுல தாங்க நடக்கும். இல்ல கிடையாதுயா மாமா. நீங்க சும்மா எல்லாம் அலட்டதீங்க. மாப்பிள்ளை வீட்டுல தான். அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுயா, ஒத்துக்க முடியாது. அந்த பொண்ணு வீட்டுல தான். ஒண்ணும் தெரியாம பேசுறீங்க. அதெல்லாம் நிறுத்துங்க மாமா, நிறுத்துங்க.
என்னாச்சு? என்ன மாமா இங்க சண்டை? தம்பி சாந்தி முகூர்த்தம் நம்ம வீட்டுல தானே வைக்கணும். ஏ பிரியா நம்ம வீட்டுல தானே வைக்கணும். அட என்ன மாமா முடிஞ்சு போன விஷயத்துக்கு இவ்வளவு நேரம் சண்டை போட்டு மல்ல கட்டிட்டு இருக்கீங்க. என்னது சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு போச்சா?